गया मेरा लैंड होने के बाद सोचेंगे विल फाइंड अ वे। क्या कर रही है? इसमें अगर 75-100 मेगाहर्ट्ज सेट करेंगे तो वो हाईजैक कोड है, कंट्रोल टावर को पता चल जाएगा। You don't act smart. Should I inform them about the hijack now? No, no. Mayday, Mayday, Mayday. SK 957, presently at flight level 250. Reporting an emergency. We have structural damage and engine malfunction. Requesting emergency landing. Over. Hey, my bag. Give it to me. Hey, விடாத. Take it. Sit down. Sit down. You, அது என்னோட handbag. பரவாயில்லை, இன்னொன்னு வாங்கிக்கலாம். Everybody must drop your cell phones in this bag. Okay? Drop your cell phones. Drop it here. Where's the phone? Your phone. Come on, fast. Where's the phone? You. Put it in the bag. सब अपने Where's the मोबाइल phone? बैग में डाल दो। Take it out. I can see that. Come on, quick. Take out your cell phone. Come on, quick. मोबाइल डालो Put it सब inside. लोग। सुन Come रहे on, सब लोग। quick. मोबाइल डालो। Where is the other one? I don't have. Put it. அதான் கொடுத்துட்டாருல, அப்புறம் ஏன் அடிக்கிறீங்க? I don't have a cell phone. I don't use it. Roger. We got permission to land. Where? Tirupati. Everybody, pull your window shades down. Down. Pull it down. Down. Everybody, pull your window shades down. Down. You, do it. Do it. Down. What? Come again? Yes, we have been hijacked. ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு சொன்னீங்க. That is right, but ரொம்ப கேள்வி கேட்காதீங்க. ரெண்டுமே உண்மைதான். யார் நீங்க? என்ன வேணும்? அத உங்ககிட்ட சொல்ல முடியாது. I want to speak to the representatives of the Indian government as soon as possible. Move. what now? Move. Move. Sit down. You. Sit down. Okay. Sit down now. Fast. Move in front. Go. Come on. Sit down. Everybody, எங்களோட கோஆபரேட் பண்ணா உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. இல்லனா இந்த பட்டன் அழுத்தினா போதும், இந்த மொத்த ஃளைட் வெடிச்சு சிதறிடும். அண்டர்ஸ்டாண்ட்? இந்திய அரசுக்கு ஒரு சவால். மறுபடியும் தலைதூக்கும் தீவிரவாதம். இன்று காலை சென்னையிலிருந்து டெல்லிக்கு கிளம்பிய ஸ்டார் ஜெட் விமானம் தீவிரவாதிகளால் நடுவானில் விமானத்தில் மத்திய அமைச்சர் ராமமூர்த்தி இருப்பது தற்செயலான நிகழ்வா அல்லது திட்டமிடப்பட்ட ஒரு சம்பவமா என்பது இதுவரை தெரியவில்லை. நாட்டையே ஒழிக்க உள்ள இந்த கடத்தல் சம்பவத்திற்கு இதுவரை எந்த தீவிரவாத இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை. இதற்கிடையே இந்தியா முழுக்க 10க்கும் மேற்பட்ட விமானங்களை கடத்தப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமான நிலைய அதிகாரிகளிடம் கடத்தல்காரர்கள் பேச மறுத்துவிட்டனர். இந்நிலையில் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் அதிகாரிகள் குழு திருப்பதி விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. விமானத்தை யார் சார் கடத்திருக்காங்க? விமானத்தை யார் கடத்திருக்காங்க? அவங்களோட டிமாண்ட்ஸ் என்ன? அத பத்தி இன்னும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சார், அவங்க டிமாண்ட்ஸ் என்னவா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? See, let's not get into any guessing game. This is not the time. சார், கடத்தப்பட்ட மினிஸ்டர் சேஃபா இருக்காரா? உங்களுக்கு கிட்னாப்க்கும் ஹைஜாக்கும் வித்தியாசம் தெரியாதா? மினிஸ்டர் கிட்னாப் ஆகல, ஃளைட் ஹைஜாக் ஆயிருக்கு. All passengers are safe. So do you think it's intelligence failure?
வெல் அத பத்தி இப்ப இல்லங்க, இன்னும் கண்டுபிடிக்கணும். We'll talk about it. தீவிரவாதிகளோட டிமாண்ட்ஸ் தெரிஞ்சதோ அரசாங்கம் அதை நிறைவேற்றுமா? அது அவங்களோட டிமாண்ட்ஸ் பொறுத்து இருக்கு. தீவிரவாதிகளோட டிமாண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் அரசு நிறைவேற்றதுன்னு லாஸ்ட் மந்த் பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு சார். கொஞ்சம் பொறுப்பா கேள்வி கேட்க மாட்டீங்களா? It's a matter of 100 lives, please. Sir, one last question. NST commandos ஏன் இன்னும் வரல? They are on the way, வந்துகிட்டே இருக்காங்க. I'll talk to you later. That's it for now. That's it. அவங்களோட டிமாண்ட்ஸ் என்ன? தெரியல. ஃபிளைட் பாகிஸ்தான் ராவல்பிண்டிக்கு போக சொன்னாங்க. அடுத்த மாசம் US பிரசிடென்ட் இந்தியா வராரு. அதை நிறுத்தத்துக்காக கூட இருக்கலாம். I'm sure ISI is behind this. அது தெரியல சார். ஆனா they are well trained. ஏரோநாட்டிக்ஸ் எல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பட் நமக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா ஃபிளைட் இன்னும் இந்தியால தான் இருக்கு. நம்ம ஆளுங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். எதுக்கு? ஃபார் அ கமாண்டோ ஆபரேஷன். என்னம்மா பயப்படாத, நமக்கு ஒன்னும் ஆகாது. இது சாக்ஷாத் பெருமாள் இருக்கிற இடம். பகவானே. இல்ல ஆண்டி, நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாம வந்துட்டேன். ஏமா? எனக்கு அவருக்கு கொஞ்ச நாள் ஒரு மனஸ்தாபம். அதான் அவர் விட்டு பிரியணும்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். அவர்கிட்ட சொன்னா ஒத்துக்க மாட்டாரு. அதான் ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். थैंक यू। आपका नाम क्या है? अफसाना। आप लोग कहाँ से हो? पाकिस्तान से। बच्ची का हार्ट ऑपरेशन के लिए चेन्नई आए थे। 3 महीने से बच्चे का इलाज चल रहा था। अल्लाह की करम से अब ठीक है बच्ची। वापस अपने वतन को जा रहे हैं, दिल्ली से कराची। இவனுங்க வேற அந்த குழந்தைய குடும்பப்படுத்துறானுங்க. என்ன கேடு காலமோ சாணியம் பிடிச்ச. எனக்கும் தமிழ் தெரியும், ஜாக்கிரதையா பேசுங்க. ஒரு நிமிஷம். நீங்க எல்லாம் யார்? எதுக்காக எங்களை கடத்தி வச்சிருக்கீங்க? அது தெரிய வேண்டிய நேரத்துல தெரியும். உங்களுக்கு யார் கூடவா பிரச்சனைனா அதுக்காக அப்பாவி பொதுமக்களை புடிச்சு வைக்கிறதுல என்ன நியாயம்? எஸ், நாங்க என்ன பண்ணோம்? எங்க கிட்ட சொல்லலாமே. உங்க டிமாண்ட்ஸ் என்ன சார்? ஐ எம் சென்ட்ரல் மினிஸ்டர். கவர்மெண்ட் சார்பா நீங்க எங்கிட்ட பேசலாமே. அமெரிக்காக்கு ஜால்ரா போட்டவங்க தானே உங்க கவர்மெண்ட். எங்களை பொறுத்தவரைக்கும் நீ ஒரு பணை கைதி. சிட் டவுன். ஹலோ, அமெரிக்கா பத்தி பேசுறீங்க? நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? ரயில்ல குண்டு வச்சு அப்பாவி ஜனங்களை கொல்றதும், பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல பாம்பு வைக்கிறதும், கோயிலுக்கு போயிட்டு வர ஜனங்களை குண்டு வச்சு கொல்றதும், இதுக்கு பேர் புனித போரா? எங்க நாட்டு விடுதலைக்கு ஆயுதத்தை நம்பாதவங்க நாங்க. உங்களோட முட்டாள்தனத்தால் இங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா வாழற நல்ல முஸ்லீம் நண்பர்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு புரியுதா? ப்ரமோஷனுக்காக முஸ்லிம்களை என்கவுண்டர் பண்ற போலீஸ்காரங்களை பத்தி பேப்பர்ல படிச்சு கண்டுக்காம போறவங்க நீங்க. ஷட் அப் அண்ட் சிட் டவுன். ஏம்பா உட்காருப்பா, உட்காரு. ஏன்னா நம்ம ஊர்ல கூட இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காளா? உலகம் பூரா இருக்கா. உன் குடும்பத்துல இல்ல? ஹலோ, கே விஸ்வநாத், ஹோம் செக்ரட்டரி. ஓ, நீங்க தமிழ் தானா? அப்ப தமிழ்ல பேசலாமே. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? உங்க கரன்சி நோட்ல இருக்க 15 பாஷைகள் எங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே, இத பாருங்க. பாசஞ்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் சேஃபா இருக்காங்க, மினிஸ்டர் உட்பட. நீங்க எத்தனை பேர்? நாங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கோம். நோ, ஃளைட்ல எத்தனை பேருன்னு கேட்டேன். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் மிஸ்டர் விஸ்வநாத். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஃபர்ஸ்ட், இந்த ஏர்போர்ட் பில்டிங் டார்மேக் ஃபுல்லா லைட்ஸ் பிரகாசமா இருக்கணும். செகண்ட், எங்க அனுமதி இல்லாம யாரும் கிட்ட வரக்கூடாது. அப்படி நடந்தா இந்த ஃளைட் மொத்தமா வெடிச்சு செதறிடும். ஓகே, ரிலாக்ஸ். நீங்க யாரு? உங்க டிமாண்ட்ஸ் என்ன? யூசுப் கான். இப்படி நடக்கும் தெரிஞ்சிருந்தா அவனை அன்னைக்கே கொண்டுருக்கலாம். 3 வேளை சாப்பாடு போட்டு பாதுகாப்பு கொடுத்து எதுக்கு? இப்ப அவனை ஜாக்கிரதையா திருப்பி ஒப்படைக்க போறாங்க. நாம என்ன கேரக்டர் சார்? இஸ் இன் தட் a good job? போன வாரம் பிரியாணி நல்லா இல்லைன்னு பெரிய தகராறு தெரியுமா? ஆனா இதுல ஒரு சின்ன தமாஷான விஷயம் என்னன்னா, போன மாசம் நான் ஒரு படம் பார்த்தேன். இப்ப ஃபிளைட்ல இருக்கிற ஹீரோ சந்திரகாந்த் அவர் நடிச்ச படம். அதுல அவர் தான் யூசுப் கான் அரெஸ்ட் பண்றாரு. அப்படியா? ஆமா. அதுவும் எப்படின்ற, யூசுப் கான் ஒரு ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு போறான்.
நம்ம ஹீரோ ஒரு உயரமான பில்டிங் மேல ஏறி ஹெலிகாப்டர் வந்ததும் தாவி குதிச்சு அதை பிடிச்சு தூக்கி மேல. என்னடா இதெல்லாம்? ஆமா ரவி, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேளு. வேணாம்பா, இதுவே போதும். இந்த படம்லாம் ஓடிச்சா? படம் பூரா அவர் தான் ஓடிட்டு இருந்தாரு, படம் ஓடல. படம் பார்க்க நல்லா இல்லைன்னா பரவாயில்ல, கேட்கவே நல்லா இல்லையடா. ஆனா ஒரு விஷயம், அந்த படத்துல யூசப் கானா ஒருத்தன் நடிச்சிருந்தான். அவன் அப்படியே யூசப் கான் மாதிரியே இருந்தான். அது ஒண்ணுதான் எனக்கு பிடிச்சது. Really? சொந்த ஊர் சென்னையா? Why don't you mind your own business? இது பார், இப்ப நம்ம ஒரு ஹைஜாக்கான ஃபிளைட்ல இருக்கோம். இங்க இருந்து உயிரோட வெளியே போமா இல்லையான்னு கூட தெரியாது. இங்க இருக்கிற வரைக்கும் நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கணும். புரியுதா? My name is Vinod. What's yours? சந்தியா. Good. பேசினா தீராத பிரச்சனை இந்த லோகத்துல இருக்கா என்ன? எவ்வளவுதான் பேசுறது மாமி, பேசி பேசி அழுத்துட்டேன். 7 வருஷம் பகலெல்லாம் பிசினஸ், ராத்திரி பூரா ஃப்ரெண்ட்ஸ். தினமும் குடிச்சிட்டு ராத்திரி லேட்டா தான் வருவார். ஏன்னு கேட்டா அதுக்கும் சேர்த்து குடிப்பார். என்னால ரொம்ப முடியும். எங்களுக்கு குழந்தை இல்லாதது காரணம் நான் தான் எல்லாரும் சொல்லும் போது எனக்கு செத்துடலாம் போல இருக்கும். என்னன்னா அது? அழாதம்மா. ஏதோ பிளான் பண்றீங்க, புரியுது. 5 பேர் தான் சார். இவங்க உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அட்டாக் பண்ண சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்றீங்க, கரெக்டா? நீங்க தனியால் இல்லை சார், உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. ராமருக்கு அணில் உதவுன மாதிரி என்னால் எதாவது செய்ய முடியும்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க. வாங்க. அவங்களுக்கு தெரியாது, நீங்க பார்த்தா சைலண்ட், பாஞ்சா வயலண்ட். எக்ஸ்கியூஸ் மீ, மணி 6 ஆகுது. எல்லாரும் காலையில இருந்து சாப்பிடாம இருக்காங்க. ஒரு நாள் சாப்பிடலனா ஒன்னும் ஆயிடாது கேப்டன். நாம இருக்கலாம், ஆனா சின்ன குழந்தைங்களா இருக்கு. And there can be sugar patients on board. எஸ், எனக்கு ஹை பிபி. டைமுக்கு சாப்பிட்ட மருந்து எடுத்துக்கணும். சி, பேசஞ்சர்ஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம். டோன்ட் வரி கேப்டன், எப்போ என்ன செய்யணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு, அந்த பெல் சவுண்ட் தான் இது. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இது லென்ட் சீசன், எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள். வழக்கமா இந்த நேரத்துல சர்ச்சில் பூசை நடக்கும். தயவு செஞ்சு நீங்க எனக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். நோ, அதெல்லாம் முடியாது. பரவாயில்ல, உங்ககிட்ட குர்ஆன் இருந்தா கொடுங்க, வாசிக்கிறேன். எல்லா மதமும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஃபாதர், கொஞ்சம் சத்தமா படிக்கிறீங்களா? எல்லாரும் கேட்போமே, ப்ளீஸ். Go ahead. தேங்க்யூ. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம்